ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சோலார் சிஸ்டத்தில் பல்வேறு கிரகங்கள் இருந்தாலும், பல்வேறு நட்சத்திரங்கள் இருந்தாலும், அதை இயக்குறது நவகிரகங்கள் மட்டும்தான். ஆனால் நவகிரகங்களில் வச்சு தான் மனிதனோட விதியும், ஆயுளும், ஆன்மாவும், அது மட்டும் இல்லாமல் பாவப்புண்ணிய கணக்கு எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நவகிரகங்களை கட்டுப்படுத்துறது அதோட அதிதேவதையான கடவுள்கள் மட்டும்தான். அந்த நவகிரகத்திற்கும் கடவுளுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சூரிய பகவானோட அதிதேவதை யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து சிவபெருமான். சிவபெருமானை வணங்கினா சூரியனை வணங்குறதுக்கு சமம். அதே போல சந்திர பகவானோட அதிதேவதை யாருன்னு பார்த்தோம்னா அது சக்தி தேவி மற்றும் அனைத்து பெண் தெய்வங்களும். அதே போல முருகன், போர் செய்யக்கூடிய முருகன், பழனிமலை முருகன், திருச்செந்தூர் முருகன், வெற்றி கிடைக்க வேண்டிய நாம் வழிபட வேண்டிய முருகனோட அதிதேவதை யாருன்னு பார்த்தோம்னா அது செவ்வாய் பகவான். பெருமாளுக்கு புத பகவான். அதே போல வியாழங்கிற குரு பகவானுக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தோம்னா சாத்விக குணம் கொண்ட அனைத்து கடவுள்களும் சித்தர் வழிபாடும். அது மட்டும் இல்லாமல் பிரம்மா, தட்சிணாமூர்த்தி போன்ற அனைத்து கடவுள்களும் இந்த குரு பகவானோட அதிதேவதை தான். அதே போல சுக்கிரனோட அதிதேவதை யாருன்னு பார்த்தோம்னா லட்சுமி தாயார், இந்திர பகவான், குபேரன். அது மட்டும் இல்லாம தனக்காரகனாக இருக்கக்கூடிய அனைத்து கடவுள்களும் சுக்கிரனோட அதிதேவதை தான். சனி பகவானோட அதிதேவதை யாருன்னு பார்த்தோம்னா அது யமதர்மன். ஃபர்ஸ்ட் யமதர்மன் தான். அதுக்கப்புறம் காலபைரவர். அது மட்டும் இல்லாம காவல் தெய்வங்கள், இது போன்ற எல்லை தெய்வங்கள் ஃபுல்லா சனி பகவானோட அதிதேவதை தான். ராகுவோட அதிதேவதை யாருன்னு பார்த்தோம்னா காளி தேவி. காளியை வணங்கினா போதும், ராகு பகவானோட அருள் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நன்மை தீமை அனைத்து விலகும். அதே போல கேது பகவானோட அதிதேவதை யாருன்னு பார்த்தோம்னா நம்ம வணங்கக்கூடிய முதல் கடவுளான விநாயகர் மட்டும்தான். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.